ஆறாவது சம் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஃபர்ஸ்ட் ஏ வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும், அந்த ஆன்சரை மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அந்த கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏக்கான ஆன்சரா வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோவை காலமா எழுதணும் இல்லையா? இப்போ 5 2 2 இருக்கு இல்லையா? இது வந்து இந்த காலமா எழுதிக்கலாம். அதே மாதிரி -√17 0.7 5/2. அடுத்து 8 3 1. இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா ஏ டிரான்ஸ்போஸ், அதை மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி ரோவை காலமா எழுதலாமா? 5 -√17 8. அடுத்து 2 0.7 3. அடுத்து 2 5/2 1. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோடைய ஆன்சராக வந்து கிடைச்சிருக்கும் பாருங்க. 5 2 2. ஸோ அதான் இங்கே இருக்கு 5 2 2. அடுத்து -√17 0.7 5/2. அந்த ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவா இருக்கும். 8 3 1. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்சிருக்கும் 8 3 1. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். செவன்த் சம், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். இதை வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 12க்கு இந்த ஒய் வந்து ஈக்குவல். அப்ப 12 ஈக்குவல் டு ஒய். ஒய்யோட ஆன்சர் வந்து 12 அப்படின்னு இருக்கு. அடுத்து இந்த 3க்கு இந்த இசட் வந்து ஈக்குவல். அப்ப 3 ஈக்குவல் டு இசட். அடுத்து இந்த எக்ஸுக்கு இந்த 3 வந்து ஈக்குவல். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த 3/2க்கு 5 வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்க்கு வந்து 12, இசட்க்கு வந்து 3. அடுத்து சப்டிவிஷன் 2. இதுல எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்கு. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இந்த 2 ஈக்குவல் டு 2. 2க்கு வந்து 2 வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து எடுத்துக்க தேவையில்லை. அடுத்து 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. அடுத்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. இதை வந்து தனித்தனியா பிரிச்சு வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த பிளஸ் ஒய் இங்க போகும்போது மைனஸ் ஒய்யா மாறும். எக்ஸோட வேல்யூ வந்து 6 - ஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, இசட் இங்கே வச்சுக்கலாம். இந்த பிளஸ் 5 இந்த பக்கம் போகும்போது -5யா மாறும். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி எக்ஸுக்கு வந்து இங்க என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 6 - ஒய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 - ஒய் இன்ட்டு இந்த ஒய் வந்து அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த ஒய்யை வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6y - y². இந்த பிளஸ் 8 இங்க வரும்போது -8 வந்து மாறும். இதை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் y², அப்புறம் வந்து y டேர்ம், அப்புறம் வந்து ஒரு நம்பர் டேர்ம். இந்த -y² + y² மாறும். +6y -6y மாறும். இந்த +8 வந்து -8 வந்து +8 மாறும் ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா காரணிப்படுத்தலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பெருக்குனா 8ன்னு கிடைக்கணும். ஏன்னா ஓர் 8 கழிச்சோம் அப்படின்னா -6ன்னு கிடைக்கணும். அப்ப 4 2 8. நடுவுல மைனஸ் வர்றதுனால ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம மைனஸ் போடணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து -6 அப்படின்னு அந்த மிடில் வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா. அப்ப இது எப்படி பிரிச்சு எழுதலாம்னா y - 4 y - 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து எடுக்கலாம். அதாவது ஒய்யோட வேல்யூ வந்து +4 +2 அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒய்க்கான வேல்யூ வந்து 4, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 4 அல்லது 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 - ஒய் அப்படின்னு இருக்கு. இப்போ 6 - ஒய்க்கு 2 வேல்யூ இருக்கு இல்லையா. இன்கேஸ் இப்போ நம்ம 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு வந்து 2ன்னு கிடைக்கும். இப்படி இல்லைன்னா இதே 6 - ஒய்ல இந்த ஒய்க்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ
ஸோ இதில் 4, இசட்டோட வேல்யூ வந்து 0. இதுவே எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 4னு கிடைச்சிருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 அப்படின்னு எழுதணும்னா ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே வந்து நமக்கு 2ன்னு இருக்குது. 2, இசட்டோட வேல்யூ வந்து 0. சப்டிவிஷன் 3ல எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து ஈக்குவேஷன் 2ல எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இது வந்து ஈக்குவேஷன் 2. அடுத்து y plus z equal to 7. இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு x, y, z வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ண போறோம். அதாவது ஈக்குவேஷன் 1ல இருந்து ஈக்குவேஷன் 2 வந்து மைனஸ் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா x plus y plus z equal to 9. ஈக்குவேஷன் 2 வந்து x plus z equal to 5 அப்படின்னு இருக்கு. சிம்பிள் மட்டும் மாத்தினாலே இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்க வந்து பிளஸ் எக்ஸ்க்கு வந்து ஆப்போசிட் சிம்பிள் போடுறோம், மைனஸ் எக்ஸ். இங்க பிளஸ்க்கு வந்து மைனஸ், இங்க பிளஸ்க்கு வந்து மைனஸ். இப்போ பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிருமா? ஸோ பேலன்ஸ் வந்து இங்க ஒய் இருக்கும். இந்த பிளஸ் இசட்டும் மைனஸ் இசட்டும் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ 9ல இருந்து 5 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 4. அப்போ இதை வச்சு எக்ஸும் இசட்டும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 4. இதை கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 3ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் ஈக்குவேஷன் 3 சூஸ் பண்றோம் அப்படின்னா y பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்கு. இந்த y வர இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இசட் கிடைச்சிரும் இல்லையா? அப்ப y பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7, y வர இடத்துல 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7, இசட் இங்கே வச்சுக்கிட்டு 7 இங்க இருக்கும், பிளஸ் 4 அங்க வரும்போது மைனஸ் 4ஆ மாறும். அப்ப இசட்டோட வேல்யூ வந்து 3. அடுத்து இப்போ ஈக்குவேஷன் 2ல கொண்டு போய் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் ஈக்குவேஷன் 2 சூஸ் பண்றோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ வந்து நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு. அதை சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா? அப்ப சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2 என்னன்னா எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. எக்ஸ் இங்க இருக்கும், இசட்டோட வேல்யூ வந்து 3 ஈக்குவல் டு 5. இந்த எக்ஸ் இங்க வச்சுக்கலாம், பிளஸ் 3 அங்க போகும்போது மைனஸ் 3ஆ மாறும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2. இப்போ எல்லா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சோம், 1 பை 1 எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய்யோட வேல்யூ 4, இசட்டோட வேல்யூ வந்து 3. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.